முரசொலி அறக்கட்டளை விவகாரத்தில் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்துவதாக மத்திய அரசு தற்போது உறுதியளித்திருக்கிறது. தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்திற்கு அறிவுறுத்துவதாக உயர்நீதிமன்றத்தில் தற்போது மத்திய அரசு தரப்பில் உறுதியளித்திருக்கிறது. பஞ்சமி இடம் தொடர்பான விவகாரத்தில் தற்போது முரசொலிக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அந்த விசாரணையை தொடர்வதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் தற்போது உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாது என்று தற்போது மத்திய அரசு கூறியிருக்கிறது. விவரங்களுடைய ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடு முரசொலி இதனுடைய அலுவலகம் கோடம்பாக்கத்தில் அமைந்துள்ளது. இந்த நிலம் பஞ்சமி நிலம் என ஏற்கனவே பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் கடந்த 2019ஆம் ஆண்டு தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார். இந்த புகார் மீதான விசாரணைக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்து முரசொலி அறக்கட்டளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் புதிதாக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்றும் மேற்கொண்டு விசாரணை நடத்தி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என ஆணையத்திற்கு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்து அந்த முரசொலி அறக்கட்டளை மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து முரசொலி அறக்கட்டளை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு தான் இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போ திமுக தரப்பை பார்க்கும்போது இதே விவகாரம் தொடர்பான மற்றொரு வழக்கில் இது போன்ற ஆணையத்தின் விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு இந்த சொத்து பஞ்சமி நிலம் அல்ல என கடந்த 2019ஆம் ஆண்டு தெரிவித்து விட்டதாகவும் ஒரு விளக்கத்தை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்தின் உரிமை குறித்து ஆணையம் விசாரிக்கலாம் என ஏற்கனவே தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதால் ஒரு இடைக்கால உத்தரவை இன்றைய தினமே பிறப்பிக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என சம்பந்தப்பட்ட ஆணையத்திற்கு தான் அறிவுறுத்துவதாக அந்த ஆணையம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஒரு உறுதியளித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை மீண்டும் ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.